அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதிக நாட்கள் உங்களோடு கூட சமூக வலைதளம் மூலம் நான் தொடர்பு கொள்ளவில்லை. அதிகமான பிஸி ஷெட்யூல் மற்றும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதாவது தூத்துக்குடி நாசரத் டயசிஸ் தேர்தலையும் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. திருநெல்வேலி டயசிஸ் தேர்தலுக்கும் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. அங்கேயும் நீதிபதிகளை வைத்து இது தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி திருநெல்வேலி தொகுதியிலையும் டயசிஸ்லையும் நீதிபதிகளை வைத்து, ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று விண்ணப்பம். தூத்துக்குடி நாசர் டயசிஸ் என்னது, ஏற்கனவே ஒரு 72-79 டிசிகள் வந்து அன்னபோசா ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ், அதாவது தேர்தல் நடந்து ஒரு ஒரு அரை தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. அந்த இடத்திலிருந்து மீதி உள்ள தேர்தலை நடத்த வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். இந்த இரண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அந்த பெஞ்சில் நீதிபதி அவர்கள்ட்ட வந்திருக்குது. நேற்றைய தினம் அதிக மணி நேரங்கள் காரசாரமாக வாக்குவாதங்கள் நடந்தது. வாதங்களை எடுத்து வைத்தார்கள் வழக்கறிஞர். ஆனால் தீர்வு வரவில்லை. ஆகவே என்ன சொல்லியிருக்காங்க, திங்கட்கிழமை வருகின்ற, அதாவது நாளைய தினம் 2 திருநெல்வேலி டயசிஸ்க்கும் தூத்துக்குடி டயசிஸ்க்கும் தீர்ப்பு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். சாயங்காலம் 4 மணிக்கு என்று தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். ஒருவேளை திரும்பவும் தூத்துக்குடி நாசத்துக்கு நீதிபதிகளை ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வைத்து நடத்த சொல்கிறார்களா, இல்லை நீதிபதிகளை வைத்து முதல்ல இருந்தே நடத்த சொல்கிறார்களா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியும் இருப்பாங்க, நீதிபதிகள் மேற்பார்வையிடுவார்கள் என்று சொல்வார்களா, எஸ்டிகே ராஜன் அண்ட் கோ அவர்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே இவர் யாரு, நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு சில காரியங்கள் நடந்திருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்த பிறகு ஏற்கனவே 2023 உடைய எக்ஸிக்யூட்டிவ் தீர்மானம் செனாடில் கையெழுத்தாக முந்தைய செனாடு கலைக்கப்பட்டது. இப்பொழுது அது கையெழுத்து ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன், கேள்விப்படுகிறேன். ஆகவே எது எப்படி நடக்குதோ, மொத்தத்தில் வீடு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். மொத்தத்தில் திருமண்டலம் அழிவுக்கு நேர் சென்று கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி நாசர் டயசிஸ் அழிவுக்கு நேர் சென்று விட்டது. திருநெல்வேலியும் சென்று கொண்டிருக்கிறது. பாருங்க, திருநெல்வேலியில் 2023 கமிட்டியும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ செனாட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி டிஎஸ் ஜெய்சிங் அவர்களுடைய குரூப்ல உள்ளவங்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது நிச்சயமாகவே ஒரு தரப்பாய் அதை செயல்படுவதற்கு ஏதுவாகும். திருநெல்வேலியை பொறுத்தவரை கட்டாயம் ஓய்வு பெற்ற நீதிபதி போட்டால் மாத்திரமே தேர்தல் நடக்கும். அது மாத்திரமல்ல, எனக்கு வந்த தகவல் ஒருவர் சொல்கிறார், இன்னும் அப்படியே தேர்தல் நடந்து முடிந்தாலும் 1.5 ஆண்டுகள் தான் லேசக்டி பீரியட் என்று. ஆனால் ஒரு மூத்த குருவானவர் சொல்கிறார் 6 மாதம் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறார், அதற்குள்ளே யாராவது ஒருத்தர் சண்டை போடுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, ஆக தொடர்ந்து இப்படி தேர்தல் இல்லாமலே போய்விடும் என்று சொல்லி. அப்போ பாருங்க, இதுல நம்ம, அதாவது வெள்ளைக்காரர்கள் அருமையான சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இதை சீர்குலைத்து கொண்டிருக்கிறோம். ஏருக்கு மாறா கோர்ட்டுக்கு அதுக்கு போய், இது மாத்திரமல்ல, வாக்குரிமைகளை பறிக்கிறார்கள். அதுவும் எந்த காரணமும் இல்லாமல் வாக்குரிமையை பறிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஒருவரும் இல்லாத அளவுக்கு திருநெல்வேலியில் வாக்குரிமை பறித்து ஒத்தையில நின்று ஜெயிச்சு வரலாம் என்று சொல்லி சில திட்டங்கள் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மொத்தத்தில் தூத்துக்குடி நாசரத் திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலம் இரண்டும் டிடிடிஏ, திருநெல்வேலி டயசிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன், இது வந்து ஒரு தனி ட்ரஸ்டாக இயங்கி கொண்டிருக்கிறது, கம்பெனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. 1919ஆம் ஆண்டு வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனி. இதிலிருந்து சரத்துக்களை, அதாவது அந்த பைலா எல்லாவற்றையுமே இதிலிருந்து காப்பி பண்ணி தான் 1949 செப்டம்பர் 27ஆம் தேதி சிஎஸ்ஐடிஏ என்று ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. இந்த ட்ரஸ்ட் டிடிடிஏ உடைய சட்டத்திட்டங்கள் படி இருக்கிறது. ஆனால் சிஎஸ்ஐ செனாட் என்று அன்ரெஜிஸ்டர்டு ஒரு பாடி உருவாக்கி தான் மொத்தத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜெனரல் செக்ரட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிஎஸ்ஐ செனாடில் அவர் என்னதான் இருக்கிறார், ஜெனரல் செக்ரட்டரி. சிஎஸ்ஐடியில் தேர்தலே இல்லாமல் என்னதான் இருக்கிறாரு, செக்ரட்டரியா இருக்கிறார். இது ஒரு பெரிய தவறு. அது மாத்திரமல்ல, டிடிடிஏ பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டுலேருந்து அது செயலற்று கிடக்கிறது. இப்போ அந்த டிடிடிஏ ட்ரஸ்ட்ல போய் நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா
அதுல முன்னாள் ரிட்டையர்டு பேராயர் யாரு கிறிஸ்துதாஸ் தான் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த நாட்கள்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்போ அது முடக்கப்பட்டிருக்கிறது, அது செயலற்று இருக்கிறது, அது அது வந்து அதாவது என்ன சொல்லலாம் பெனால்டி, அதாவது அது என்ன தண்டனைக்குட்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லி அவர் பர்னபாஸ் பேராயர் நீதிமன்றத்துக்கெல்லாம் பெட்டிஷன் போட்டிருக்கிறார். நீதிமன்றத்திலிருந்து வந்த ஆர்டர்ல மேனேஜிங் டைரக்டர் திருநெல்வேலி டைசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்று இருக்குது. இது ஒரு பெரிய ஃபோர்ஜரினா இது வந்து சிறைக்கு தள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு இது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரே இல்லை, ஆனால் இன்னொரு ஃபேக்காக மேனேஜிங் டைரக்டர் போட்டு அதில் உள்ள டிரான்சாக்ஷனும் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, சிஎஸ்ஐ செனாட் என்கின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி டிடிடிஏ மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. அதே போல சிஎஸ்ஐடிஏல இருந்துகிட்டு டிடிடிஏவை ஹேண்ட்லிங் பண்ணுவதற்கு எந்த ஒரு சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் திருநெல்வேலி திருமண்டலம், தூத்துக்குடி நேசர் திருமண்டலம் இரண்டும் டிடிடிஏ தான். தூத்துக்குடி நேசரத்தை என்று மேற்கோப்பாக நம்ம வைத்திருக்கிறோமே தவிர அரசுபடி ரெக்கார்டிகளாக டிடிடிஏ என்று தான் இருக்கிறது. அப்போ டிடிடிஏ என்கின்ற ஒரு கம்பெனி அக்கௌண்ட்டை சிஎஸ்ஐ செனாட்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, டிரான்சாக்ஷன் பண்ணுவது இது குற்ற செயல். கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம் நிச்சயமாகவே. அதே போல சிஎஸ்ஐ டிஏல இருந்தும் டிடிடிஏல உள்ள அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது திருநெல்வேலி திருமணத்துல அந்த முன்னோர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த நேரம் உள்ள ரெவரண்ட்லாம் என்கிட்ட தொடர்புல இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது வந்து நம்மகிட்ட இவ்வளோ பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, ஆகவே நம்ம டிடிடிஏ சிஎஸ்ஐடியோட ஒரு கூட்டமைப்புகளை சேருவோம், ஆனால் நம்முடைய ப்ராப்பர்ட்டி ஸ்கூல்ஸ் எல்லாவற்றையும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பேசினபடியால் எல்லா சொத்துக்களும் திருநெல்வேலி டைசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் பேர்ல தான் இருக்குது. அத்தனை சர்ச்சும் அப்படிதான் இருக்குது. அத்தனை குருவானவர்களும் டிடிடிஏல சம்பளம் வாங்குறாங்க. சிஎஸ்ஐடிஏலையோ சிஎஸ்ஐ செனாடுல சம்பளம் வாங்கல. ஒன்னே அந்த தாமரை லோகோ சிஎஸ்ஐ டிஏ லோகோ போடுவதற்கு நம்ம 40 லட்சம் 50 லட்சம் பகுடி கட்டுகிறோம், வருஷம் பகுடி கட்டுகிறோம். இது அது மாத்திரமல்ல, தூத்துக்குடி நேசரத் டைசிஸ்ல 15 கோடி 17 கோடி என்று கேள்விப்படுகிறேன். இவ்வளவு பணத்தை வந்து சிஎஸ்ஐ செனாடு கடன் கேட்கிறதா. அதற்கு முந்தா நாள் எக்ஸிக்யூட்டிவ் செனாட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடந்திருக்கிறது. அதுல வந்து அவரு யாரு, நம்ம இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா யார் இருக்கிறா, கிப்சன் இருக்கார். அவர் அதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு டான்ஸ் டிராமா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதை கொடுப்போம், நாங்கள் வட்டி தாரோம், 3 வருஷத்துல அந்த பணத்தை திருப்பி தாரோம். பாருங்க, இதற்கு தான் இவர்கள் உள்ளே வருகிறார்கள். திருநெல்வேலி டைசிஸும் கண்கூர்ந்து பாருங்க, தூத்துக்குடி நேசர் டைசிஸும் பாருங்க. இந்த சிஎஸ்ஐ செனாட் என்று சொல்லி சிஎஸ்ஐ டிஏ என்று சொல்லி உள்ளே வந்து நம்முடைய காணிக்க பணத்தை தூக்கி கொண்டு செல்வதற்கு இது பண்ணுகிறாங்க. அது மாத்திரமல்ல, வருகிற மாடரேட்டர் தேர்தல் கூட இங்க இருந்து ஃபண்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. ஏனென்றால் திருநெல்வேலி டைசிஸ்க்கு யார் இருக்கிறா, பினான்சியல் செக்ரட்டரி என்று சொல்லி சென்னையை சார்ந்தவர் இருக்கிறார். அப்போ சாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி என்று. அங்க தூத்துக்குடி நேசர் டைசிஸ்ல பினான்சியல் செக்ரட்டரி யார் இருக்கிறார், சென்னையை சார்ந்தவர் இருக்கிறார். அப்போ இவர்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த பணங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி நேசர் டைசிஸ்ல இது செய்யக்கூடாது. அத்தனை பேரும் நாம் கொந்தளித்து எழும்ப வேண்டும். இப்படி நம்முடைய பணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு திரும்ப தரலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும்? கொடுக்கவே தேவையில்லை, அதுக்கு வட்டியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அங்க ஏற்கனவே தூத்துக்குடி நேசர் டைசிஸ் வந்து திவாலாக இருக்கிறது, கஜனா காலியா இருக்குது, இருக்கிற கொஞ்சத்தையும் தூக்கிட்டு போனோம்னு பாக்குறாங்க. அப்போ இதுலலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்து முற்றும் பொழுது அதற்கு ஒரு முடிவு வந்தே ஆகும். அப்போ எங்களை போல கர்த்தர் வந்து மனிதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏதோ ஒரு சம்திங், ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஏதோ புதிய காரியத்தை செய்கிறார், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா என்று வேத வசனம் சொல்வது போல ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே ஒரு காத்திருந்து பார்ப்போம். திங்கட்கிழமை ஒரு நல்ல தீர்ப்பு வரப்போகிறது. அந்த தீர்ப்பு என்ன வருகிறது என்று ஆச்சரியமாயிருக்கும். ஒன்று, திருநெல்வேலிக்கு கட்டாயம் இது ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸை அனுமதிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தூத்துக்குடிக்கும் அப்படி அனுமதித்தால் அது முதலிலிருந்து நடக்கப் போகிறதா, இல்லை ஏற்கனவே நடத்தி நிறுத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து தேர்தல் நடக்கப் போகிறதா, இந்த எஸ்டிகே ராஜன் அவர்கள் வைராக்களுக்கு பாக்கிதாரர்கள் என்று சொல்லி டபுள் பெஞ்சில் தீர்ப்பாயிருக்கிறது. அதை என்ன செய்ய போகிறார்கள், அந்த நீதிபதி என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஒரு கிளைமேக்ஸ் நாளை மாலை 4 மணிக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.